கலை உலகத்துல இளைய தளபதி விஜய் அவர்கள் அவரை பத்தி கலை உலகத்தை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அவருடைய படமான புலி திரைப்படத்துல கூட அவரை பத்தி நான் போய் அந்த புலி இந்த புலின்னு பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பத்திலாம் ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஆனா அந்த பதிவு போட்டப்ப அதுல வேற ஒரு பஞ்சு வச்சேன். லட்சிய திமுகவுக்கு எங்க இருக்கு முகவரி அப்படின்னு எனக்கு கொடுக்க நினைச்சீங்க மனவெளி. அதுக்கு போடுறேன் பாருங்க ஒரு வரி. அதாவது அவரு அரசியல்ல புலியா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா சில அரசியல் கட்சி வயித்துல அவரு கரைச்சிட்டாரு புலி அப்படின்னு சொன்ன இந்த வரி சிலருக்கு ஏற்படுத்துச்சு பாத்தீங்களா, வலி ஏற்படுத்துச்சு பாத்தீங்களா, கிளி. நான் என்ன சொல்லுறேன், வயிற்றுல புளிய கரைக்கலன்றீங்களா, கரைக்கலன்னு சொல்லுங்க. களத்துல போய் தைரியமா நில்லுங்க. உங்களை நான் வேணான்னா சொல்றேன், நான் கையை பிடிச்ச இழுக்கிறேன். சீமான் அண்ணா யார் வந்தாலும் வரக்கூடாது வரக்கூடாது, நீ வரக்கூடாது. நான் தான் தமிழ் தாயின் மூத்த புள்ள. நாங்களாம் என்ன அமெரிக்காக்காரருக்கு பிறந்தோமா? நாங்களாம் அமெரிக்காக்காரனு பிறந்தோமா? இப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குப்பா, இது ஒரு அரசியல் ஓட்டப்பந்தயமாவே எடுத்துங்களேன். எல்லாரும் வந்து ஓடி ஒருத்தர் போய் ஜெயிக்கிறது தான் சரியான ஆம்பளை. யாருமே ஓடவே கூடாது, நான் மட்டும் தான் ஓடி போய் ஜெயிப்பேன்னா அது என்ன இது? அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாரும் ஆசையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த எலெக்ஷன் வந்துருச்சு. நம்மளை ஆள போறது யாரு, நம்ம யாருக்கிட்ட ஆட்சியை கொடுக்க போறோம், அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத அலசி ஆராய்ஞ்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு தெளிவா சிந்திச்சு செயல்பட்டு உங்களுக்கு சரின்னு போடுறவங்களுக்கு இந்த விரல்ல மை வைக்க இடம் கொடுங்க. மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். ஓட்டு போடுங்க.